ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்கள் விஜயானந்த். தமிழ் முன்னணிகளோட ஒரு சூப்பர் அப்டேட்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஷோவில். முதல்ல நம்ம கீர்த்தி சுரேஷ். தமிழில் முன்னணி நடிகர் இருக்க கீர்த்தி சுரேஷ் ஹிந்திக்கு போக போகிறாங்க. அடுத்த வருஷம் ஒரு வெப் சீரிஸில் நடிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பாலிவுட்டில் திரைப்படத்தை ரீமேக் பண்ணுறாங்க. அந்த திரைப்படத்தில் இவங்க தான் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க ஹிந்தியில். ஏற்கனவே இங்கேருந்து நயன்தாரா, த்ரிஷா அவங்களாம் ஹிந்திக்கு போன நிலையில் இப்போ கீர்த்தி சுரேஷும் ஹிந்திக்கு போகிறாங்க. பாலிவுட் நாயகியாக கீர்த்தி மாறுறாங்க. அடுத்து நம்ம ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூர். இவங்க ஹிந்தியில் ஒரு சில படத்தில் நடித்தாங்க. அதனை தொடர்ந்து தெலுங்கு படத்துலையும் அறிமுகமானாங்க. ஆனால் அவங்க அம்மா தமிழ்லேருந்து தான் ஹிந்திக்கு போனாங்க. தமிழில் ஏன் வரல அப்படின்னு கேட்டப்ப அடுத்த ஆண்டு, அதாவது 2024 தமிழ் படத்தில் ஒன்று நடிக்க போகிறாங்க. அந்த படம் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு ஸ்ரீதேவி கபூரோட தகவல். அடுத்து நம்ம நயன்தாரா. நயன்தாரா கமலோட KH 233 படத்துக்காக ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த படத்தை வினோத் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. இப்போதைக்கு கமல் கல்கி படத்தை தொடர்ந்து மணிரத்னம் படத்தில் தக்லைஃப் படத்தில் நடிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து தான் கமலோட 234 டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால அந்த படத்துலேருந்து நயன்தாரா நீக்கப்பட்டிருக்காங்க. வேற யார் நடிக்க போறாங்கன்னு இது வரைக்கும் தகவல் சொல்லல. அடுத்து நம்ம பாவனா அஜித்தோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் படத்தில் நடிச்சாங்க. திடீர்னு திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நடிக்கிறத குறைச்சிட்டாங்க. இப்போ சில கன்னட படங்கள்லேயும் தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. கன்னட படத்தினுடைய ஒரு படப்பிடிப்பு துபாய் அருகே உள்ள அஜர்பைஜான் நாட்டில் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தது. அங்கதான் நம்ம தல அஜித்தோட விடாமுயற்சி படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் படப்பிடிப்பு தளத்தை மீட் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய நட்போட ரொம்ப அழகா ரெண்டு பேரும் பேசி மகிழ்ச்சியா பழைய ஞாபகங்கள்லாம் குறித்து ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. தன்னுடைய இயல்பை மாத்திக்காம அஜித் இருக்கிறத பார்த்த பாவனா, இன்னமும் அப்படியே இருக்கீங்களே அஜித் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா அஜித்தை பத்தி மற்றவங்ககிட்ட பேசியிருக்காங்க. இது உண்மையிலேயே அஜித் ரசிகர்கள் ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால. அடுத்து தெலுங்குல பிரபல நடிகா இருக்கக்கூடிய கிருத்தி ஷெட்டி. அவங்க தமிழ்ல வாரியார் படத்துல நடிச்சாங்க. அதனை தொடர்ந்து கஸ்டடி அந்த படம் தமிழ் தெலுங்கு பைலிங்குலாம் ரெடியாச்சு. அந்த படத்தில் நடித்தாங்க. தமிழில் இயக்குனர் லிங்குசாமி தான் தி வாரியார் படம் மூலிமா தமிழுக்கு அழைச்சிட்டு வந்தார் அவங்கள. அவங்க நடித்த 2 படங்களுமே தமிழில் பெரிய அளவில் போகலை. இருந்தாலும் ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ பிரதீப் ரெங்கநாதனை வச்சு விக்னேஸ்வரன் டைரக்ட் பண்ண கூட இந்த LIC படத்தில் கிருத்தி தான் ஹீரோயினை கமிட் ஆகிருக்காங்க. படப்பிடிப்பு தொடங்கி நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இந்த படம் அவங்களுக்கு பெரிய ஒரு திருப்புமுனை படமாக அமையும். தமிழில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில் லலித் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அடுத்து நம்ம சரவணன் ஸ்டோர் அண்ணாச்சி லெஜண்ட் சரவணன். அவர் முதல் படம் அவரே தயாரித்து பிரம்மாண்டமாக நடித்தார். ஜேடி ஜெரி டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் லியோவில் நடிக்கிறார், ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு. அந்த படத்தில் இருக்காருலாம் பயங்கரமாக பேசப்பட்டது. அதுக்கிடையில் கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு வெளியில் ரொம்ப அழகாக வெளியில் வர தொடங்கினார் சரவணன். இப்போ துரை செந்தில்குமார் ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இவர் யாருன்னா தனுஷ் நடித்த கொடி, பட்டாஸ் படங்களை இயக்குனவர். அவர் லெஜண்ட் சரவணன் வச்சு ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ விரைவில் ஷூட்டிங் தொடங்க போகுது. அதே போல் தனுஷ் வாடிவாசல் படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சூர்யா வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுற அந்த படம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஏற்கனவே அமீர் இல்லாமல் அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்னு வெற்றிமாறன் சொல்லியிருந்தாரு. இப்போ கார்த்தி, சூர்யா அண்ட் ஞானவேல் ராஜாக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வாடிவாசல் படம் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னே தெரியல. இதுக்கடையில் ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கிறதுனால கலைப்புலி தானவும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சதுனால வெற்றிமாறன் விடுதலை பார்ட் 2 முடிச்சதுக்கப்புறம் வாடிவாசல் படத்தை கையில் எடுக்கிறாரு. சூர்யா அந்த படத்தில் நடிக்கலைன்னா அந்த படத்தில் தனுஷ் நடிப்பார் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது. தனுஷ் அதுக்கு ஓகே பண்ணியிருக்காரு. அவர் நடிக்கலைன்னா நான் நடிக்கிறதா சொல்லியிருக்காரு. சூர்யா நடிக்கலைன்னா அந்த இடத்துக்கு தனுஷ் வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நம்ம அட்லி இப்போ ஜவான் படத்துக்கு அப்புறம் அது ஷாருக்கை வச்சு ஒரு மிகப்பெரிய 1500 கோடி வசூலை கொடுத்த படம் ஜவான் ஹிந்தியில். அந்த ஒரு பேன் இண்டியா படத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் ஓய்வில் இருக்காரு. அதனை தொடர்ந்து யார் படத்தை டைரக்ட் பண்ணுவா அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு அடிபட்டது. விஜய் படத்தை டைரக்ட் பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ இமீடியட்டாக
தெலுங்கு சூப்பர் நடிகர் அல்லு அர்ஜுனை வச்சு அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஏற்கனவே அந்த கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அதோட ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆரம்பிக்க போறாரு. அது முடிஞ்ச கையோட அந்த படம் டேக் ஆஃப் ஆகும். இப்பவே புஷ்பா 2ல அல்லு அர்ஜுன் பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் முடிஞ்ச உடனே இந்த படத்துக்கு அல்லு அர்ஜுன் வந்துருவாரு. இந்த படமும் வந்து ஒரு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஒரு 5 மொழியில பேன் இண்டியா படமா உருவாக்குறதுக்கு பெரிய திட்டம் வகுத்திருக்காங்க. இந்த கம்பெனி வந்து மிக பிரம்மாண்டமா அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அடுத்து வந்து அஜித் படத்தை அடுத்து யார் இயக்க போறோம் ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ வெற்றிமாறன் பேர் அடிபட்டது. ஏற்கனவே ஆத்விக் ரவிச்சந்திரன் இருந்தார், அவர் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஃபைனலாக வந்து ஆத்விக் ரவிச்சந்திரன் தான் அந்த படத்தை பண்ண போறாரு. ஸோ 62 படத்தை முடிச்ச கையோட விடாமுயற்சிக்கு அப்புறம் ஆத்விக் டைரக்ஷன்ல தான் அஜித் நடிக்க போறாரு. அந்த படத்தை வந்து எல்டட் குமார் தயாரிக்கிறதா இருந்தாரு. தயாரிப்பு நிறுவனம் தான் மாறி இருக்கு. எல்டட் குமாருக்கு பதிலாக தெலுங்குல பிரபல நிறுவனமாக இருக்கக்கூடிய மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு 2 மொழிகளில் மிகவும் பிரம்மாண்டமாக அந்த படம் தயாரிக்க போகிறது. இந்த படத்தில் யார் நடிக்க போறா அப்படிங்கிற தகவல்லாம் வந்து ஜனவரிக்கு மேலே ஃபைனல் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு அப்டேட்ஸ். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.